வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்டை பயணத்தில வரும்போது, உக்கிரதெய்வ வழிபாடு தான் வந்து நம்ம மனம் வந்து நாடும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒரு கணிப்புன்னு வச்சுக்கலாம். எனக்கு அப்படி வந்தது. பல பேருக்கு வந்து இப்படி நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு நான் வந்து இத சொல்றேன். ஏன் வந்து உக்கிரதெய்வ வழிபாடு தான் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. அ பேசிக்கலா பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஜர்னிக்கு வர்றதுக்கு முன்னக்கூட்டி வரைக்குமே, நான் வந்து உக்கிர சக்திய வந்து நான் வந்து எடுத்தது கிடையாது. பட் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜர்னிக்கு வரும்போது, ஒரு பர்ட்டிகுலர் காலம் வரும்போது, எனக்கு வந்து ரொம்ப லெவல் வந்து இந்த மாரி தெய்வங்கள் தான் வந்து என்னைய வந்து ரொம்ப ரொம்ப ஈர்த்தது. அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது, இந்த மாரி தெய்வங்கள் வழிபடல அப்படின்னு சொன்னா, நம்மளால வந்து இந்த பயணத்தை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் இது. ஏன் வந்து இப்படி உக்கிர தெய்வம் வந்து நம்மள வந்து ஈர்க்குது இந்த பயணத்துக்கு வந்ததுக்கப்புறம்? ஏன்னா அத்தன வருடங்கள் நம்மள அப்படி பழகுனதே கிடையாது. இருந்தாலும் இந்த பயணத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் வந்து இவ்ளோ ஒரு உக்கிர தெய்வம் ஈர்க்குது அப்படின்னு சொன்னா, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து லைட்டையும், ஷேடோவையும் 2யுமே வந்து முழுமையா வந்து எதிர்கொள்ற பாதை இது. சரிங்களா? இப்போ நம்மளுக்குள்ள வந்து மறைந்திருக்கிற பயமா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், அவமானங்களா இருக்கட்டும், நெறைய புறக்கணிச்சதுனால ஏற்பட்ட வலியா இருக்கட்டும், பூர்வ ஜென்ம கர்ம பந்தங்களா இருக்கட்டும், எல்லாமே என்ன ஆகும் அப்டின்னா, இந்த பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மேல வரும். சரிங்களா? இத வந்து ஒரு மென்மையான ஒரு தெய்வங்களால வந்து தான் வந்து இத வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு மென்மையான தெய்வங்களை வந்து நம்ம கும்பிட்டுட்டு இருந்தோம் அப்டின்னா, இத வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அவ்ளோ எளிதா வந்து ஷேடோவையும், லைட்டையும் வந்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் வந்து கிடையாது. ஸோ, அது மனம் ஆட்டோமேட்டிக்காவே உக்ர தெய்வங்கள நோக்கி வந்து நம்மளுக்கு வந்து போக ஆரம்பிச்சுரும். ஸோ, ஏன் வந்து போகுது அப்டின்னா, மெயின் காரணம் என்னன்னா, பவுண்டரீஸ் வந்து இதுல வந்து ரொம்ப ரொம்ப செட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். புரொடெக்ஷன்ஸ் எனர்ஜி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவ. சரிங்களா? இல்ல அ பேசிக்கலாவே ரெட்டை பயணத்து ட்வின் ஃப்ளேம் பயணத்துல என்ன நடக்கும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நெறையா எனர்ஜெட்டிக் அட்டாக் நடக்கும். கண்ணுக்கு தெரியாமல் நெறைய எனர்ஜெட்டிக் அட்டாக்கு, சைக்கிக் ட்ரெயின்ஸ் நடக்கும். தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியர் ஆவாங்க உள்ள. ஃபால்ஸா நெறைய வந்து குருமார்களா இருக்கட்டும், இல்ல வந்து ஃபால்ஸ் பாண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து உருவாகும். அப்புறம் எமோஷனலா நெறைய மேனிபுலேஷன்ஸ் நடத்துவாங்க. இது எல்லாமே வந்து வரும். இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு உக்கிர தெய்வ வழிபாடு வந்து ரொம்ப அவசியமாக இருக்கும். இப்போ இந்த உக்கிர தெய்வங்கள் என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு எல்லை கோட்டை வந்து இது வந்து அதாவது பவுண்டரீஸ் வந்து இது செட் பண்ணி குடுக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? அப்போ நம்மளோட எனர்ஜிய வந்து நம்மளுக்கு வந்து மீட்டு தரும். அப்ப நம்ம ஆத்மா வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த பாதுகாப்பு வேணும் அப்டிங்கிறதுக்காண்டி இந்த உக்கிர தெய்வ வழிபாட்ட வந்து கையில எடுக்கும். அப்பதான் வந்து அந்த சக்தி உக்கிர சக்தியினால தான் நம்மளுடைய குண்டலினி வந்து ஸ்டெபிலைசர் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் வந்து ட்வின் ஃப்ளேம் அவேக்கனிங் வந்து குண்டலினி ரைஸ் ஆகும். சக்ராஸ் வந்து ஓவர் ஆக்டிங் ஆகும். கிரவுன் ஹார்ட் வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆகும். இவ வந்து பேலன்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களால வந்து ஒரு ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிருவீங்க. தூக்கம் வரவே வராது. எமோஷனலா ரொம்ப எமோஷனல் ஃப்ளட் அதாவது எமோஷனல் ரொம்ப ரொம்ப பீக்கா இருக்கும் உங்களுக்கு. இந்த உக்கிரதெய்வ வழிபாடு வந்து இந்த குண்டலினிய வந்து நிலைப்படுத்தும். கிரவுண்ட் பண்ணும். எக்ஸஸ் எனர்ஜி என்ன பண்ணிரும் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா கிரவுண்ட் செய்ய கத்துக் குடுத்துரும். மனம் வந்து அதனாலே என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்காவே இந்த உக்கிர சக்திய நோக்கி நம்ம வந்து போக ஆரம்பிச்சுருவோம். ஏன்னா, அப்படி இல்ல அப்டின்னு சொன்னா, ஏன்னா எக்ஸஸா வந்து ரொம்ப ரொம்ப ஓவர்லோட் ஆகுற ஒரு இன்டென்ஸான எனர்ஜி எல்லாமே நம்மளுக்கு வரும். ஸோ, இந்த குண்டலினிய வந்து கரெக்ட்டா வந்து பேலன்ஸ் பண்றதுக்கும், எக்ஸஸ் எனர்ஜிய கிரவுண்ட் பண்றதுக்கும் இந்த சக்திய வந்து நம்ம நோக்கி வந்து இழுக்கும் நம்ம சோல். அப்புறம் யூனியன் அப்படிங்கிறது ஒரு இன்னர் வாரியர் வந்து ஆக்டிவேட் ஆக முடியும். யூனியருக்கு முன் சரிங்களா? அதாவது உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பேட்டில் ஃபீல்ட வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வெறும் ரொமான்ஸ் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது.
அதையும் தாண்டி இது வந்து ஒரு தர்ம வழி. தர்ம வழிங்கிறது ரொம்ப எளிது கிடையாது. உண்மை, ட்ரூத்துக்கான பாதை, பவர்ஸ்க்கான பாதை. ஸோ இதெல்லாமே நம்ம கையில எடுக்கும்போது, என்ன செய்யணும்? என்ன தெரியணும்? நம்ம வந்து நம்ம மனம் என்ன நாடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, "நான் யார்?" அப்படிங்கிற கேள்விக்கு வந்து விடை தேட போகும். எதெல்லாம் நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். எனக்கான எல்லைக்கோடை வந்து நான் வந்து எப்படி எடுக்கணும்? அப்படிங்கிறத எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து இன்னர் வாரியர் ஆகும். இதான் இன்னர் ஃபைட் நடக்கும். நம்மளுக்குள்ள வந்து நம்ம யார் அப்படிங்கிறது தெரியறதுக்கும், நான் எதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறதுக்கும் பவுண்டரி செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும், எந்த எல்லை வரைக்கும் தான் வந்து என்னோட லிமிட்ட வந்து நான் வந்து தருவேன் அப்படிங்கிறதுக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு அதுக்கு இத எடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே நெறைய ஒரு ஒரு பேட்டில் வந்து நம்மளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இந்த உக்கிர தெய்வங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இத எல்லாத்தையுமே அவேக்னிங் பண்ணி உங்களுக்கு வந்து குடுக்கும். குடுத்து இது எல்லாமே தெரிய வச்சு தர்மா, ட்ரூத், பவரை நோக்கி வந்து உங்கள வந்து இழுத்து கொண்டு போகும். சரிங்களா? அப்போ டிவைன் ஃபெமினைன் வந்து இது வந்து பவர் அவேக்னிங்கா தான் இருக்கும். அதனால இந்த ரெட்டை சுடர் பயணத்தில் வந்து எப்போதுமே டிவைன் ஃபெமினைன் வந்து சாஃப்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, அவங்க வந்து ராவா இருப்பாங்க. ரொம்ப வைல்டா இருப்பாங்க. ரொம்ப ஃபியர்ஸா இருப்பாங்க. அது அது வேணும் கண்டிப்பா. இதுதான் வந்து உண்மை. உள்தன்மையில் ஒரு டிவைன் ஃபெமினைன் வந்து சாஃப்ட்டா இருக்கவே மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, நெறைய அழிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க கட்ஸ் எடுக்கணும் உங்களுக்கு. உள்தன்மை அதான் நான் சொன்னேன்ல, ஷேடோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீக்கிறதுக்கான ஒரு 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 கட்ஸ வந்து உங்களுக்கு எடுக்கணும். அப்டின்னா, காளி அப்டின்னா அழிக்கிற சக்தி. அந்த அழிவை வந்து தாங்கக்கூடிய திறன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ, இப்படியான ஒரு ஃபியர்ஸ் டெய்ட்டிய நீங்க வந்து கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா போகும். நம்மளா போய் வந்து எடுக்கனா வேண்டாம். இது நெறைய பேருக்கு ரெசனன்ட் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. பட் எனக்கு வந்து 100% வந்து ரெசனேட் ஆயிருக்கு. இப்படி நான் அவேக்கனிங் வந்து செய்யும்போது தான் என்னோட ஃபால்ஸான யாராவது மாஸ்குலின் என்கிட்ட வந்தாங்க அப்படின்னா, அது வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். இந்த மாரி உக்கிர சக்தி. சரிங்களா? ஸோ இந்த உக்கிர தெய்வ வழிபாடு தான் நம்மள வந்து இது வந்து கெட்ட பாதை அல்ல அப்படிங்கிறதையும், இது வந்து வன்முறையாக வந்து மாறாமையும், சக்தியாக நம்மள வந்து மாற்றுது. நல்லா புரிஞ்சுக்கணும். வன்முறைக்கும், சக்தியாக நம்ம வந்து கன்வெர்ட் ஆகுறதுக்கும் நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆனா, இந்த உக்கிர தெய்வ வழிபாடு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈகோ வரும். ஏன்னா நெறைய பவர்ஸ் கிடைக்கும். ஸோ ஈகோ வந்து வரும். அத நல்லா தெரிஞ்சுக்கணும். ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி இந்த பவரை வந்து நம்ம நம்ம எடுக்கல. அதாவது இந்த உக்கிர சக்தியான பவர்ஸ வந்து நம்ம எடுக்கலங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட பவர வந்து வெளிய காட்டி பண்றதுக்கும் இது வந்து நம்மளுக்கு இல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து எச்சரிக்கையா வந்து செய்யணும். ஸோ அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உக்கிர சக்தியோட வழிபாடு வந்து நிச்சயமாக ஒரு ஈகோக்கு கொண்டு போகும். ஏன் அப்படின்னா, நெறைய பவர்ஸ் வர்றதுனால நம்மளுடைய பவர வந்து வெளிய காட்டுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து முயற்சி பண்ணுவோம். ஏன்னா, இப்ப யாராவது ரொம்ப ரொம்ப நம்மள வந்து மட்டம் தட்டி பேசும்போது, நம்மளுக்கு வந்து ஒரு ட ஒ அப்படியே நம்மளுக்கு தோணும். "என் பவர் உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க தோணும். ஆனா, அதெல்லாம் வந்து ரொம்ப லெவலுக்கு வந்து நம்ம பவர வந்து காட்டணும்னு அவசியமே கிடையாது. இந்த 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 ஜர்னிய பொறுத்தவர. சரிங்களா? ஸோ ஈகோக்காண்டியும் கிடையாது. யாராவது இது ரிவெஞ்ச் எடுத்துறதுக்காண்டியும் வந்து இந்த இது வந்து கிடையாது. ஸோ உண்மை தன்மை, புரொடெக்ஷன்ஸ்காண்டியும் நம்மள அலைன் பண்றதுக்காண்டி மட்டும் தான் இந்த உக்கிர சக்திய வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் மனதில் வந்து தெளிவா வந்து பதிய வச்சுக்கணும். அப்போ இந்த ஜர்னி வந்து ஸ்பீடா போகும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னைய சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னைய சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து வாராகிங்கிற உக்ர சக்திய வந்து எடுத்ததுனால, ரொம்ப ரொம்ப ஸ்பீடா எனக்கு பல விஷயங்கள் வந்து நடந்தது. அப்போ இன்னர் லெவல் யூனியன் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு இத நோக்கி வந்து என்னைய வந்து இழுத்து கொண்டு வந்து ரொம்ப அழகா இழுத்து கொண்டு வந்து இந்த உக்கிரசக்தி வந்து செஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுதான் வந்து உண்மை. யாருக்கெல்லாம் வந்து இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. பட் என்னோட ஜர்னில இது நடந்ததுனால நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ அக்செப்ட்
இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே, நம்மளுக்கான ஒரு அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சில இது இருக்கும். எதனா நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து கோபத்தினால அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு தண்டனை கிடையாது அப்படிங்கிறத தெரியணும். ஏன் அப்படின்னா, இது ஒரு ஆத்ம சத்தியம். ஏன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் வந்து நம்ம இந்த பயணத்தை எடுக்கும்போது, மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகி, நம்ம இருக்கிற காலகட்டத்தில தான் இந்த ஜர்னி வந்து வரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறேன். எனக்கு எல்லாத்தையும் சகிக்கிற திறமை இருக்கு. என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து டிசால்வ் ஆகுற நிலைமைக்கு நான் உச்சகட்டத்தினுடைய ஒரு இதுக்கு என் ரெஸ்பெக்ட்ட இழந்து நான் வந்து இருக்கிறேன். அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது தான் இந்த ஜர்னியே வந்து நம்மளுக்கு வரும். எல்லாருக்குமே அது வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி களைத்து போயிருப்போம். எந்த அளவு நான் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு, நான் வந்து சகித்து போயி, நான் வந்து வாழ்ந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டே நம்மளுக்கு வந்து இழந்து உச்சக்கட்டத்தை நம்மளுக்கு வரும்போது தான் இந்த பயணம் வந்து வந்திருக்கும். அப்ப நம்ம ஆத்மா என்ன சொல்லும்னா, அவ்வளதான் லிமிட் முடிஞ்சிட்டு. இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேல நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து வரும். எப்பம்லாம் வரும்? இது அத பத்தி பார்ப்போம். எப்பம்லாம் இது நம்ம எடுப்போம். இதுக்கு மேல வந்து என்னால எதுவுமே இல்ல. நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, எமோஷனலா யாராவது வந்து உங்கள வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, லவ் அப்படிங்கிறதுக்கே ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம் இக்னோர் பண்ணுனா நம்மள பின்னாடியே தொடர்ந்து வருவா. சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுத்தா நம்ம பின்னாடியே தொடர்ந்து வருவா. நீ அதிகமா ரியாக்ட் பண்ற. அதனால நான் வந்து டிஸ்மிஸ் பண்றேன். அப்படிங்கிற மாரி பிறர் மேலே வந்து அந்த லவ் அப்படிங்கிற ஒரு ஒரு காரணத்துக்காண்டி வந்து இவுங்க வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து அத வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்படிங்கிற லவ் என்ற பெயரில் வந்து, இனிமேல் இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரிய வரும். வார்த்தையில் மட்டும் தான் இந்த அன்பு இருக்கு. செயலில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும்போது, உள்ளத்தோடு வராத இணைப்பை நான் என்னைக்குமே அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைப்போம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜெட்டிக் கன்ஃப்யூஷன்ஸ் பண்றது. அதாவது ஆன் ஆகி, அப்புறம் ஆஃப் ஆகி, ஹாட்டு, கோல்டு, தேர்ட் பார்ட்டி ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எனர்ஜிய குழப்பிக்கிட்டே இருக்கும்போது, நான் இதை ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறத அந்த எனர்ஜெட்டிக் கன்ஃப்யூஷன்ஸ் யாரு குடுக்குறாங்களோ, அந்த டைமில் நான் வந்து இதை ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, செல்ஃப் பிட்ரயல். என்னோட அவங்களுக்காண்டி என்னோட இன்ட்யூஷன்ஸ்ன்னு வந்து நான் வந்து அடக்கி வச்சுட்டு, ஒரு உண்மையை நான் வந்து பேசாமல் இருக்க மாட்டேன். சரிங்களா? நான் இது 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 இதை வந்து நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். அதாவது யாருக்காகியும் இதுல என்ன தெரியுதுன்னா, யாருக்காண்டியும் என்னோட உண்மை தன்மையை நான் வந்து இழக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு அதோட வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்மள் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு பவுண்டரீஸ் வந்து செட் பண்ணுவோம். சரிங்களா? இத செட் பண்றதுக்குலாம் நெறைய கட்ஸ் வேணும். இது வந்து எளிது கிடையாது. ஒரு எல்லை போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வால் போடுறது இல்ல. அது வந்து ஒரு பனிஷ்மென்ட். ஏன்னா, அது பனிஷ்மென்ட் மாரி தான் தெரியும். நீங்க இந்த எல்லையெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு பனிஷ்மென்ட் குடுத்த மாரி ஒரு ஃபீல் வரும். ஆனா அது கிடையாது. இது வந்து ஒரு செல்ஃப் ஹானரிங் ஸ்பேஸை வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி குடுக்கும். இப்போ இந்த ஜர்னியில மோஸ்ட்லி நீங்க பார்த்தீங்கன்னா, எமோஷனலா நிச்சயமாக பவுண்டரி செட் பண்ண வேண்டும். என் உணர்ச்சியை யாராவது இன்வேலிடேட் செய்தால், நான் அங்க நிக்க மாட்டேன். அதாவது எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது, என்னோட உணர்ச்சியை வந்து தவறாக வந்து சித்தரிக்கிறது. இப்படி பண்றா, நான் அவங்கட்ட இருந்து பின்னாடி வந்துருவேன். நான் அவங்க கிட்ட நிக்க மாட்டேன். அப்படின்னு ஒரு பவுண்டரிய வந்து செட் பண்ணணும். எமோஷனலா யாராவது வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா. அடுத்தது என்னன்னா, எனர்ஜெட்டிக் பவுண்டரீஸ் வந்து நம்ம வந்து போடணும். என் பீஸை யாராவது என்னுடைய அமைதியை யாராவது கெடுத்தால், அவங்களுக்கு நான் வந்து தள்ளிருவேன். எனக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு கோபத்தை உண்டு பண்றது, என்னோட உடல் சோர்வாகிறது, நான் ஓவர் திங்கிங் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் அவங்க ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, அவங்கட்ட இருந்து நான் பவுண்டரி செட் பண்ணிருவேன். அடுத்தது என்ன அப்படின்னா, டைம் அண்ட் ஆக்சஸ் பவுண்டரி.
அதாவது ஒரு ரேட் ஒரு ஒரு மெசேஜ் ஒரு இது போடுறோம். சிலவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கலாம். அதனால அவங்க வந்து ரிப்ளை பண்ணாம இருக்கலாம். அதுக்கு ஒரு ரீசன் வந்து இருக்கலாம். ஆனா சில இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ரீசனே இருக்காது. திருப்பி அவங்க தன்னாலே வந்து என்ன சொல்றது அப்டின்னா, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு, அந்த இதை நம்மட்ட இருந்து வந்து இந்த டைம் அப்டிங்கிறதை வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து பவுண்டரிஸ் செட் பண்ணணும். அப்போ என்னோட உண்மை தன்மையை நான் சொல்லுவேன். இதனால என் என் ரிலேஷன்ஷிப் உடைந்தாலும் பரவாயில்லை. அப்படிங்கிறது மாரி ஒரு ட்ரூத் பவுண்டரியும் போடணும் நம்ம. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பவுண்டரீஸ் எல்லாம் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்க டிஎம் வந்து ஓடுவார். ஈகோ வந்து பிரேக் ஆகும். ஃபால்ஸ்ல இருந்தீங்கன்னா அப்படின்னா, எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இத பார்க்கும்போது வலியா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை பார்க்கும்போது ரொம்ப வலி மிகுந்ததா இருக்கும். நம்மளுக்கு ஏதோ நம்மள நம்மளே ஒரு பனிஷ் பண்ற மாரி ஒரு ஃபீல வந்து குடுக்கும். அப்போ இந்த மாரி பவுண்டரீஸ் வந்தா முக்கியமா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கில்ட் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? உங்களுக்கு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிக்கும். என்ன நான் வந்து கெட்டவளா? அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இந்த டவுட் வருதுல்ல. இந்த டவுட் எதனால வருது அப்டின்னா, உங்களுடைய சாஃப்ட் ஹார்ட்னால தான் வருது. அதனால தான் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து உக்கிர சக்தி வந்து தேவைப்படுது. ஏன் அப்டின்னா, அந்த உக்கிர சக்தி உங்களோட இன்னர் ஸ்பைன்ல இருந்து நீ தவறு கிடையாது அப்டிங்கிறதை அது காட்டிக் கொடுக்கும். ஏன்னா, அந்த சாஃப்ட் ஹார்ட்டட்ல வந்து நீங்க வந்து இருக்கும்போது என்ன வரும்னா, அந்த கில்ட் ஃபீலிங் வரும். நான் கெட்டவளா ஆயிருவனோ! அப்டிங்கிற ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் தான் இந்த உக்கிர சக்தி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எனர்ஜிட்டிக்கா கட்டுனா என்ன அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணி குடுக்கும். நல்ல கிளாரிட்டியா குடுக்கும். பவுண்டரீஸோட கில்ட்டை வந்து இது என்ன பண்ணிரும்னா, டிசால்வ் பண்ணிரும். இந்த மாரி பவுண்டரீஸ்க்கு வந்து நீங்க கில்ட்டா வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு நீங்க வந்து இருக்கிறீங்க. இந்த பவுண்டரீஸ போடுறதுக்கே வந்து நீங்க தயங்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அதை வந்து என்ன பண்ணும்னா, இந்த உக்கிர சக்தி வந்து டிசால்வ் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன கேட்கணும்? யூனியனுக்கு முன்னால் வந்து என்ன கேட்கணும் அப்டின்னா, "நீ உன்ன தேர்வு செஞ்சியா?" மெயினா அதுதான். சரிங்களா? முதல்ல நம்ம தான். நம்மள நீ வந்து தேர்வு செஞ்சியா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குதா? அதை கெடுக்கிற மாரி யாராவது வந்தாங்கன்னா, நம்ம பவுண்டரி செட் பண்றதுக்கு நம்மளால முடியுமா? அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ளே நம்ம வந்து சுயமா பல கேள்விகளை நம்மளுக்கு வந்து கேட்கணும். கேட்டால் தான் இது வந்து உண்மையான ஒரு யூனியனை நோக்கி வந்து இது வந்து இழுத்துக்கொண்டு போகும். அப்படி போகும். இந்த பவுண்டரியோட கில்ட் வந்து டிசால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட எனர்ஜி வந்து சேஃபா வந்து சேஃபா இருக்கும். அது கிரவுண்டிங் பிராக்டிஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்க 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 தான் உங்களுக்கு யூனியனை நோக்கிய பாதை வந்து ஸ்மூத்தா போக ஆரம்பிக்கும். அந்த பாதையே அப்பதான் தெரியவே ஆரம்பிக்கும். இதெல்லாமே நீங்க வந்து பண்ணணும். பண்ணுனா தான் வந்து இது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு லேட் ரிப்ளை அப்படிங்கிறது ஒரு மனித இயல்பு தான். அதாவது ரிப்ளை குடுக்குறாங்க அப்படின்னா, இது ஒரு மனித இயல்பு தான். ஸோ வேலையா இருக்கலாம், மனசு சரியில்லாம இருக்கலாம், தூக்கம் இல்லாம இருக்கலாம், ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்னா கூட இருக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாது. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே அத கனெக்ஷனை பிரேக் பண்ற மாரி சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு ஒரு ப்ளே மாரி அவங்க வந்து பண்ணி, அம் வேற ஏதாவது ஒரு ரீசன்ஸ் வந்து அதாவது ரீசனே இல்லாத ஒரு இத வந்து சொல்லி, இத வந்து எமோஷனலா ஒரு ஒரு இத கிரியேட் பண்றாங்க அப்டின்னா, அவங்கட்ட இருந்து நம்ம பவுண்டரி செட் பண்றதுல வந்து தப்பே கிடையாது. அந்த டைம்ல அந்த கில்ட் ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து வரவே கூடாது. ஸோ எது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்டிங்கிறதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே சின்ன சின்ன ஒரு விஷயம் தான். இந்த சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் வந்து புரிய புரிய நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கிளியர் ஆயிருவீங்க. இந்த கிளியர் எனர்ஜி தான் உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் யூனியனுக்கான கேட்வேயா இருக்கும். ஸோ, இப்போ உக்கிர சக்தியில ஆரம்பிச்சு, நான் இதுவரைக்கும் சொல்றது என்ன அப்டின்னா, ஏன் உக்கிர சக்தி நோக்கி வந்து நம்மளுடைய மனம் வந்து இழுத்து கொண்டு செல்கிறது? என்ன ரீசன் காண்டி லைட் அண்ட் டார்க் ஷேடோவையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்டிங்கிறதுக்காண்டி தான். அப்போ
நீங்க அந்த பவுண்டரி செட் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பவுண்டரி செட் பண்ணும்போது கில்ட் ஃபீல் இல்லாமல் இருக்கணும். அந்த கில்ட் ஃபீல் கண்டிப்பா வரும். அப்பவும் உங்களே வந்து உங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல வந்து தவறு செய்றனோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து அ உங்களுக்குள்ளே எழம்ப ஆரம்பிச்சுரும். இது எல்லாமே தடுக்கிற சக்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உக்கிர சக்தியினுடைய பவர் தான் வந்து இது எல்லாமே நீக்கி குடுத்து, உங்கள வந்து கிரவுண்டிங் ஸ்டேஜ்க்கு வந்து கொண்டு போகும். ஸோ, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வந்து நான் சொல்றேன். யாருக்கெல்லாம் இது மேட்ச் ஆகுதுங்கிறது தெரியல. ஸோ, மேட்ச் ஆறவங்க இத எடுத்துக்கோங்க. இதே மாரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஈஸியா அதாவது ஸ்பீடா நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். இது யாருக்குனாவது மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. நானும் வந்து இப்படி மேட்ச் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து 100% வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இந்த உக்ர சக்தி எடுத்த பிறகு தான் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லலாம். தேங்க் யூ.